ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் மண்டையிலே வருகிறோம். தந்தையே, இந்த நாளிலே எங்களுக்குரிய சத்தியமாகிய உம்முடைய வேத வசனமாகிய ஜீவ ஆகாரம் நாங்கள் புசிக்கவும் பானம் பண்ணவும் எங்களுக்கு ஆண்டவரே வேதத்திலிருந்து சத்தியத்திலிருந்து எடுத்துரைக்க எங்களுக்கு தந்தையாகிய பரிசுத்த ஆவியானவராகிய சத்தியபரனாகிய சத்திய ஆவியானவராகிய தகப்பன் எங்களுக்கு வேணும். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே தந்தையாகிய ஆவியானவரை பாதம் பணிந்து சர்வ சாஷ்டாங்கமாய் பாதம் பணிந்து ஆண்டவரே மனதார உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தகப்பனை நோக்கி கூப்பிடுகிறோம். தந்தையே, வருவீராக வருவீராக. இவ்வேளையை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த ஆராதனை வேலையை, பிரசங்க வேலையை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. தகப்பனே, மண்ணோட்டை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. தகப்பனே, வாங்க 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 பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆண்டவரே, என்னிலே மாம்சமும் இரத்தமும் வேதத்தில் நீர் கொடாதவைகளும் புறப்படும் என்னிலிருந்து இருக்காத வண்ணம் உமக்கு பிரியமில்லாதது ஆண்டவரை நீர் கூடாதது ஒருபோதும் என்னிலே காணப்படக்கூடாதபடி தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் அக்கினினாலும் இரத்தத்தின் அக்கினினாலும் மன்னிப்பின் அக்கினினாலும் என்னிலே வேரோடு சுட்டரிக்கப்பட்டு போவதாக. தந்தையே, உம்முடைய நாமமும் இரத்தமும் வார்த்தையும் வசனமும் உம்முடைய சாரமும் சத்துவம் உம்முடைய அபிஷேகமும் உம்முடைய அபிஷேக தைலமும் உம்முடைய எண்ணெயும் புது எண்ணெயாலும் புது எண்ணெயின் அபிஷேகத்தினாலும் உம்முடைய கிருபா வரங்களினாலும் விசேஷித்த விதமாய் அழைத்த அழைப்புக்கும் தெரிந்து கொள்ளுதலுக்குரிய விசேஷித்த கிருபையின் வரங்களினாலும் அதிகமாய் நிரப்பும் உம்முடைய ஆவினாலும் வல்லமினாலும் அக்கினினாலும் உம்முடைய அன்பினாலும் உம்முடைய மன்னிப்பின் கிருபையின் தயவினாலும் உம்முடைய வெளிச்சத்தினாலும் அல்லேலூயா நித்திய ஜீவ ஒளியினாலும் அல்லேலூயா என்னையும் நிரப்பி ஆராதனை பங்கு பெறுகிற பிள்ளைகளை நிரப்பி லைவில் இணைந்திருக்கிற பிள்ளைகள் யாவரையும் நிரப்பி ஆண்டு கொள்ளும் அபிஷேக நாதனே, ஆண்டு கொள்வீராக. எங்கள் ஜீவாதிபதியே, உமது கரத்திலே கொடுக்கிறோம். எங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். தேவன் அழைத்த அழைப்பும் அவருடைய தெரிந்து கொள்ளுதலும் அவருடைய பிள்ளைகளுக்கு அருளி செய்கிற கிருபா வரங்களும் மாறாதவைகளே. அவைகள் ஒருபோதும் மாறாதவைகளே. தேவன் அழைத்த அழைப்பை யாருக்கு தேவன் இந்த உலகத்தில் அவருடைய அழைப்பை கொடுத்திருக்கிறாரோ அந்த அழைப்பை முதலாவது அழைக்க முடியாது. அது அவருக்காக அழைத்த அழைப்பு, அவருக்கென்றே அழைத்த அழைப்பு, அவருக்கென்றே அபிஷேகித்து அழைத்த அழைப்பு. அது அவருக்கென்றே 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 பயன்படும்படி அவருக்கென்றே பயன்படும்படி அவருக்கென்றே பயன்படும்படி அவருக்காகவே பரிசுத்தமாய் உண்மையும் உத்தமமாய் அவருக்கென்றே நீதியாய் வாழும்படி அவருக்கு கீழ்ப்படிந்து அவர் சித்தம் மட்டுமே செய்யும்படி அவர் விருப்பம் மட்டுமே செய்யும்படி அவர் செய்யென்று சொல்கிறது மட்டுமே செய்யும்படி அழைத்த பிள்ளைகளுடைய அந்த அழைப்பு, தேவனுடைய அழைப்பை அழிக்க நினைக்கிற சாத்தானும் சாத்தானின் கூட்டமும் சுத்தி கொண்டே வருது. எந்த வகையிலும் வகைக்கு வகை ஒவ்வொரு ரூபம் எடுத்துக்கொண்டு ஒரு சூழ்நிலைகளை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொரு மனிதர்கள் மூலமாக ஆவிகள், சாத்தானுடைய ஆவிகள் மூலமாக ஒவ்வொரு விதத்திலையும் தேவன் அழைத்த அழைப்பிலிருந்து தேவ பிள்ளைகளை வெளியே கொண்டு வந்து அழிச்சிடணும். அந்த அழைப்பையும் அழிக்கணும். அந்த அழைப்புக்கு தேவனால பாத்திரவான்களாக பாத்திரவாட்டியாக இருக்கிறவர்களை அழிக்கணும். அந்த அழைப்பை அழிப்பது தேவனை அழிக்க முயற்சி செய்வது. தேவனுடைய பிள்ளைகளை அழிக்க நினைப்பது தேவனை அழிக்க நினைப்பது. தேவனை அழைக்க நினைப்பது. தேவன் தெரிந்து கொண்ட நோக்கத்தையும் சித்தத்தையும் திட்டத்தையும் தீர்மானத்தையும் அவர் நிறைவேற்றியே தீரணும் என்று நிறைவேற்றுவேன் என்று தன் உள்ளத்தில் எடுத்த அந்த தீர்மானத்தை அழிக்க முற்படுகிற யாவரும் கர்த்தருடைய நாமத்தின் பட்டயத்தினாலே சங்கரிக்கப்பட்டு போவார்கள். நிச்சயமாக சங்கரிக்கப்பட்டு போவார்கள். நம்ம நினையாத ஒரு நாள் வரும், சங்கரிக்கப்பட்டுடும். அது எந்த அடிப்படையில் சங்கரிப்பாரோ சங்கரிச்சிருவார். அவர் கொடுத்த, அவர் அழைத்த அழைப்புக்கும் தெரிந்து கொள்ளுதலுக்கும் வேண்டிய கிருபா வரங்கள், அவர் கொடுத்திருக்கிற கிருபா வரங்களும்
அது மாறவும் மாறாது, அழியவும் அழியாது. உலகமும் தேவனால் உண்டான உலகமும் உலகத்தில் உள்ள எல்லாமே அவரால் அழிஞ்சிரும். ஆனால் அவர் வார்த்தை, அவர் வசனம், அவருடைய ஆவி, அவர் கொடுத்த அழைப்பு, அவர் தெரிந்து கொண்ட தெரிந்து கொள்ளுதல், அவர் அளித்த கிருபா வரங்கள் அழியவே அழியாது. அப்போ எது விலையேற பெற்றது? விலையேற பெற்ற தேவனாலே எது? அவரால் அல்ல, அவரால் தான். விலையேற பெற்ற தேவனாலே எது விலையேற பெற்றது? வானமும் தேவன் உண்டாக்கின வானம் சுருட்டிடுவார். புடவையை சுருட்டுற மாதிரி சுருட்டிடுவார். வேதம் சொல்லுது, நான் சொல்லலை. புடவையை சுருட்டுற மாதிரி சுருட்டிடுவார். ஒரு பெட்ஷீட்டை சுருட்டுற மாதிரி சுருட்டிடுவார். அவர் ஒருத்தரே சுருட்டிடுவார். வானம் என்ன நம்ம வீட்டு மொட்டை மாடியில் அளவாது? அவங்கவுங்க வீட்டு மொட்டை மாடி அளவா? இருக்கிற குடியிருக்கிற வீடுகளுடைய அளவா? வானம். என்னது? வானம். நாம் பார்க்கும் சூரியன், நாம் இருக்கும் இந்த பூமி, இதுக்கு இடைவெளியில் 1 கோடி மைல் தூரம் இருக்கு. எவ்வளோ? 1 கோடி மைல் தூரம் இருக்கு. அங்கிருந்து சூரிய வெளிச்சம் இங்கே வருது. அப்பன்னா அதை கணக்கிட்டு தேவன் வைத்திருக்கிறார் என்றால், அப்போ சூரிய வெளிச்சம் கிட்ட போனால் என்ன ஆகும்? 1 கோடி மைலுக்கு இந்த பக்கத்தில் வச்சிருக்கிறார் பூமியை. எப்படி? பூமியை வச்சிருக்கிறார். சந்திரனை அந்த பக்கம் சந்திரனை வச்சிருக்கிறார். இன்னும் மற்ற கிரகங்கள், மற்ற இருக்கிற இடத்துக்கு சூரிய ஒளிக்கதிர்கள் படுது. ஆனால் அது 1 கோடி மைல் கிடையாது. அது இருக்குது 10 கோடி மைல், 15 கோடி மைல், 20 கோடி மைல் தூரத்துலலாம் இருக்குது. அது அங்கேயும் சூரியனுடைய ஒளிக்கதிர் படுது. அப்போனா சூரிய வெளிச்சம் எந்த அளவுக்கு இருக்கும்? தேவன் உண்டாக்கின சூரியன் என்ன சூரியன்? தேவன் உண்டாக்கின சூரியன். அப்போ உண்டாக்கின சூரியன்கிட்ட எப்படிப்பட்ட வெளிச்சம் இருக்கும்? எப்படிப்பட்ட அக்கினி இருக்கும்? இல்லையா? ஒரு எரி மலை வெடித்து அதை கொப்பளித்து வெளியே வருது. அது எரிமலைன்னு சொல்கிறது. வெடித்து உள்ளே இருந்து அந்த வால்கனம் உள்ளே இருந்து ஆழத்திலிருந்து 20 கிலோமீட்டர் ஆழத்துலேருந்து வெளியே வருது. எத்தனை கிலோமீட்டரு? 20 கிலோமீட்டர் தூரம் உள்ளது ஆழம். அந்த ஆழத்துலேருந்து வெளியே வருது. வெளியே வந்து அப்படி கக்குது. வெளியில் வந்து குழம்பு மாதிரி, கறி குழம்பு மாதிரி கொட்டுது. அப்படியே வந்து காரக்குழம்பு மாதிரி வந்து கொட்டுது. என்னன்னு சொல்லப்போனால் சிகப்பாக வந்து ஆரஞ்சு கலரில், சோப்பு கலரில் வந்து கொட்டுது தீ பிளம்பா. அது இப்போ நம்ம வந்து வெயில் காலத்தில் நம்ம சூரியனுடைய உஷ்ணம் அதிகமாகும் போது 100 டிகிரி வரும்போது நமக்கு எரியுது உடம்பெல்லாம். அப்புறம் 100, 103, 105, 107 எல்லாம் வரும்போது ரொம்ப எரியுது. 110 வந்து இன்னும் எரியுது. அது 1700 இதில் வருது. அது அந்த வெப்பம் எவ்வளவு? 1700. நம்மளால் 100, 110 தாங்க முடியல. எல்லாம் அதிகபட்சம் 120 சில இடங்களில் அடிக்குது, 121 அடிக்குது இந்தியாவில் சில பகுதிகளில் எப்போயா ஒரு வாட்டி. அது மனுஷரால் தாங்க முடியல. சிலர் அந்த வெப்பத்தால் இறந்துடுறாங்க, தாங்க முடியாமல் இறந்துடுறாங்க. 1700 பட்டா எப்படி இருக்கும்? அப்போ சூரியன்கிட்ட போனால் அது எவ்வளோ இருக்கும்? இது குழம்புல வர்றதே, தீ குழம்பு இவ்வளவு ஹீட்டில் வருது, இவ்வளோ பேரன் ஹீட்டில் வருது. அப்போ அதிலிருந்து வரும்போது எப்படி இருக்கும்? அப்போ உமக்கு ஒப்பானவர் யாருன்னு பாடுறோமே, நம்ம தேவையை சந்திக்கிற காரியங்களுக்காக அவர் ஒப்பானவர்ன்றதுல அதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட விதத்தில் இருக்கிறவர் சர்வ வல்லமுள்ள தேவன். நம்மை உண்டாக்கின தேவன் நமக்காக ஒரே பரிசுத்த குமாரனை இந்த சிலுவையில் மரித்து ஒழித்தெழுதும்படி நம் பாவங்களை மன்னித்து சாத்தானுடைய தலையை நசுக்கி நம் பாவ சாபங்களை சிலுவையில் சுமந்து தீர்த்து வெற்றி பெற்ற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு கொடுத்த தேவன் எவ்வளோ பெரியவர்னு அதான் ஏசாமி சொன்னார். என்னை காட்டிலும் பிதாவாகிய தேவன் பெரியவர், என்னிலும் பெரியவர், என்னிலும் பெரியவர். இன்னொன்று வசனம் சொன்னோம், உலகத்தில் இருக்கிறவனிலும்
நம்மில் இருக்கிறவர் பெரியவர். ஆனால் நம்ம சூழ்நிலை காரியம் நம்மளுடைய கொடுமையான சூழ்நிலையில் அவரை பெரியவராக பார்க்க முடியல. பெரிய ஒரே தேவனாய் பெரிய தேவன்னா அப்போ நிறைய பேர் இருக்காங்கன்னு அர்த்தம். ஒரே பெரிய தேவனை நம்மளால் என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. இவர் தப்பிவிக்க மாட்டார், இவர் விடுவிக்க மாட்டார், இவர் ரட்சிக்க மாட்டார், இவர் பலத்த காரியங்களை செய்ய மாட்டார். சொன்ன வார்த்தையில் நம்மளை விட மோசமாக இருப்பார் போல இருக்குது. சொன்ன வார்த்தையில் நம்மளை விட நம்ம பலத்தை விட பலன் குறைஞ்சவராக இருப்பார் போல இருக்குது. ஆமாம், இவர் ரொம்ப ஸ்லோ, இவர் எப்போ பார்த்தாலும் ஸ்லோ மேன். நம்மன்னா ஃபாஸ்ட்டு, குயிக்காக முடித்து எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் அழித்து நம்ம நடு பாதாளத்தில் போயிடுவோம். ஆனால் அவர் நிதானமாக செய்தாலும் பிரதானமாய் முடிக்கிற தேவன். நிதானமாய் செய்தாலும் பிரதானமாய் முடிக்கிற தேவன். நேர்த்தியாய் செய்து முடிக்கிற தேவன். நேர்த்தியாய் செய்து முடித்து தம் பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைக்கிற தேவன். கவலைகளை மாற்றுகிற தேவன். வேதனைகளை நீக்கிற தேவன். திரும்பவும் நம்ம பழைய பாவத்துக்கும் பழைய அக்கிரமத்துக்கும் பழைய கண்சூறுகளுக்கும் சில கவர்ச்சிகளுக்கும் ஆதிகளுக்கும் இதுகளுக்கும் சொந்த புத்திகளுக்கும் திரும்பவும் போயிடாதபடி தான் ஆழமாக புடமிடுறாரு, ஆழமாக சிட்சிக்கிறாரு. பல ஆண்டுகளை கடந்தாலும் ஆழமாக சிட்சிக்கிறாரு. அவமானங்கள் வேதனைகள் எல்லாம் தாங்க முடியல, உமிழ்நீர் தாங்க முடியலன்னா கர்த்தர் எடுப்பித்து கட்டும் போது நம்ம நினைச்சு பார்க்க முடியாத கனம் மரியாதையெல்லாம் வரும்போது கடந்து வந்த பாதையை மறந்துடக்கூடாது. இதே மனுஷர் தான் தூக்கு எவ்வளவு தூக்குறாங்களோ கீழே பார்த்துக்க வேண்டியது தான். கீழே ஏரோப்ளைனில் பறக்கும்போது கீழே பார்த்தா என்ன இருக்கும், நம்ம ஒரு படிக்கட்டு உயரம் தான் இருக்கும். ஏரோப்ளைன் மேலே போதே 10,000 அடி உயரத்தில், சிலது 20,000 அடி உயரத்தில் கூட போகுது. அந்த ஏரோப்ளைன்லேருந்து இப்படி பார்த்தோம்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? பார்த்ததில்லை, அப்படி தலை சுத்தம், பயமாக இருக்கும். எப்படி? ஆனால் அது விழ வரும்போது, மேலேருந்து கைட்டிக்கின்னு கீழே வந்து விழ வரும்போது, போகும்போது பல மணி நேரம் ஆயிருக்கும் அது ஒரு இலக்கை அடையிறதுக்கு. ஆனால் வர்றதுக்கு சில நிமிஷத்துக்குள்ளே வந்து கீழே வந்து சேர்ந்துடும். கீழே வந்து சேர்ந்தா எப்படி வந்து சேரும்? தூளாக போய் தீக்கரியாய் போய் ஒன்றும் இல்லாமல் போயிடும், ஒன்றும் இல்லாமல் போயிடும். அப்படி கனத்திலும் மனுஷர் கொடுக்குற மகிமையும் புகழ்ச்சி மேன்மை இதெல்லாம் அந்த லெவல் தூக்கும்போது கீழே நம்ம இப்படி பார்க்கும்போது கர்த்தர் கரம் நம்மளை தாங்கிக்கிட்டு இருந்தால் விடமாட்டோம். இல்லைன்னா பழைய கதவை குருடி கதவை திரடின்ற கதையே வந்து சேர்ந்துடும். முந்தின அழிவை விட பிந்தின அழிவும் பிந்தின மோசம் ரொம்ப மோசமாக இருக்கும். எல்லாவற்றையும் அறிந்து நேர்த்தியாய் நடத்துகிற பரலோக தகப்பன் அவர். கையாலாகாத தகப்பனே கிடையாது. கையாளாத தகப்பனும் தாயும் நம்ம தான், சகோதரனும் சகோதரிகளும் நம்ம தான், அவர் கிடையாது. அப்போ இந்த கஷ்டங்கள் வேதனைகள் துக்கங்கள் துயரங்கள் மாறாத சூழ்நிலைகள் எல்லாம் அவராலே அது மாறி போயிருக்கிறதுன்னு அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிற தேவன். நம்ம மாறாமல் இருக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், அவர் மாறி இருக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கிற தேவன். என்ன இப்போ போய் தியானம் பண்ணுறீங்களா? இப்போ கர்த்தருடைய வார்த்தை கேட்குற நேரம், இப்போ தியானம் பண்ணுற நேரம் இல்லை, கர்த்தருடைய வார்த்தையை கேட்குற நேரம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்குற நேரம். அப்போ சூரியன் எவ்வளோ விசிருக்கும், இந்த பூமியை விட எத்தனையோ மடங்கு பெருசு சூரியன். சூரியன் எத்தனை மடங்கு பெருசு. அப்போ இதில் உண்டாக்குனவர் எவ்வளோ பெரியவராக இருப்பார், இவ்வளோ பிரம்மாண்டங்களை உண்டு பண்ணினவர். சரி, அந்த நட்சத்திரம் இந்த பூமியை விட பல மடங்கு பெருசு. எத்தனை மடங்கு? நாம் வசிக்கிற இந்த பூமியை விட சூரியன் ரொம்ப பெருசு, பல மடங்கு. அது நம்ம கரெக்டான நம்பர்கள் நம்ம அப்படிலாம் துல்லியமாக சொல்லிட முடியாது, பல மடங்கு பெருசு. அந்த சூரியனை விட ஒரு நட்சத்திரம் ஒன்று இருக்குது, கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஒரு நட்சத்திரம் நிறைய இருக்கு, கோடிக்கணக்கில் இருக்கு. என்ன இருக்கு? அதெல்லாம் பேர் சொல்லி கூப்பிடுறாரு ஒன்றுத்துக்கும். நம்மளால் 10 பேருக்கு மேலே பேர் சொல்லி கூப்பிட முடியாது, மறந்துடுவோம். இல்லை மிஞ்சி போனால் 25 பேர் 50 பேர் அப்படி இல்லை 100 பேர் கூட வச்சுக்கலாம், அதுக்கு மேலே போக முடியாது. கோடிக்கணக்கான நட்சத்திரத்தையும்
மண்டலங்களையும் பேர் சொல்லி பேர் வச்சிருக்கிற. இவங்க வைக்கிற பேரெல்லாம் இதெல்லாம் வேலைக்காகாத பேர். இவங்க சும்மா கண்டுபிடிச்ச மாதிரி, அதுக்கு கடவுள் காட்டி விடுறதுனால கண்டுபிடிக்கிறாங்க, ஒரு பேரை இவங்களே வச்சுக்கிறாங்க. ஆண்டவர் ஒரு பேர் வச்சிருக்கிறாரு, அதுக்கு உண்மையான பேரை. ஆண்டவர் அதுக்கு ஒரு நட்சத்திரம் இருக்கான். அந்த நட்சத்திரம் இந்த சூரியன் இருக்கு இல்லையா, நம்ம கண் பாறையில் பார்க்குறோம்ல, இப்போ நமக்கு வருது இல்லை சூரியன் வெளிச்சம், சூரிய வெளிச்சம் வருது இல்லையா, அந்த சூரியனை இந்த நட்சத்திரம் 1 கோடி சூரியனை வாங்கி உள்ள வச்சுக்குமா. இந்த ஒரு நட்சத்திரம் அந்த 1 கோடி சூரியனை வாங்கி உள்ள வச்சுக்குமா, பாக்கெட்டுக்குள்ள. உள்ள வச்சுக்குமா. அப்படின்னா அது எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமா இருக்கும் இல்லையா? இதையெல்லாம் இந்த அண்ட சராசரங்கள், இந்த நட்சத்திர சூரிய மண்டலங்கள், இந்த கிரகங்கள், இன்னும் நமக்கு காணாத மறைவில் இருக்கிற சகலத்தையும் கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறாராம். ஏசப்பா எதில் வச்சுக்கிட்டு இருக்கிறாராம்? கையில் வச்சுன்னு இருக்கிறாராம். பார்த்தீங்களா, கீழே போட்டார். நான் பூமியே அந்தரங்கத்தில் தொங்க விட்டுருக்கிறார். நம்மளே இப்போ அந்தரங்கத்தில் தொங்கிக்கிட்டு தான் இருக்கிறோம். பூமி அப்படி தொங்கின்னு இருக்குது, சுற்றின்னு இருக்குது, தொங்கிக்கிட்டும் இருக்குது. அப்போ கைட்டின்னு ஊந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லுவோம்ல. இப்போ அவர் கையிலேருந்து ஊந்துடணும்னா அப்புறம் கைட்டின்னு ஊந்துடணும். அவர் தான் சொல்லியிருக்கிறார், என் கையிலேருந்து ஒருவனும் பறிக்க முடியாதுன்னு. என் கையில் இருந்து ஒருவனும் பறிக்க முடியாது என்று சொல்லுகிறார். என்னிலும் பிதா பெரியவர், அவர் இன்னும் பத்திரமா பார்த்துக்குவார், இன்னும் பத்திரமா காத்துக்குவார் சொல்லிட்டு நம்ம கையை வேணா பிடிச்சி உள்ளே வச்சிருக்கிறத பிடிச்சி விரலை நீக்கலாம். ஆனால் அவர் உள்ளே வச்சிருக்கிற விரலை யார் நீக்க? அவர்கிட்ட யார் நெருங்க முடியும்? முதலாவது அவர்கிட்ட யார்? அந்த ஜோதி, அவர் தான் மெய்யான பரஞ்சோதி, மெய்யான ஜோதிகளின் பிதாவும் இரட்சகரும் ஆவியானவராய் இருக்கிற ஒரே திருத்துவ தேவன் அவர் ஒருத்தர் தான். அவர் தான் இவ்வளோ பிரம்மாண்டமான தேவன், இவ்வளோ பிரம்மாண்டமான தேவன். சூரியனுக்கு எத்தனை ஒளி கதிர்கள் இருக்கும், எத்தனை வெப்பங்கள் இருக்கும், இன்னும் வேற கிரகங்கள்லாம் இதை விட வெப்பங்கள்லாம் அதிகம் உள்ளதெல்லாம் இருக்கு. அப்போ இவ்வளவுலாம் இருக்கா, அப்போ தேவன் எப்படி இருப்பார் அப்போ? ஆனால் அந்த தேவன் தான் அன்பாகவே இருக்கிறார் என்று வேதம் சொல்லுது. அவர்கிட்டருந்து வர்றது தான் அழைப்பு, அவர்கிட்டருந்து வர்றது தான் தெரிந்து கொள்ளுதல், அவர் சாய்ஸ். அவருடைய அழைப்பு, அவருடைய தெரிந்து கொள்ளுதல். அப்போ அவ்வளோ பெரிய பரிசுத்தமான தேவன், அக்கினிமயமான தேவன், ஒருவரும் கிட்ட சேர முடியாத ஒளியில வாசம் பண்றவர்கிட்ட இருந்து தான் இந்த அழைப்பு வருது. ஒரு மனிதனுக்கு தான் சிருஷ்டித்த, தனக்கென்று சிருஷ்டித்த மனிதனுக்கு அந்த அழைப்பும் அந்த தெரிந்து கொள்ளுதலும் வருது. அவர் தேர்ந்தெடுக்கிறார். அவர் தான் குலுக்குள் முறையில் அல்ல, அவர் தேர்ந்தெடுக்கிறார். வேற யாரும் அவர் கூட இல்லை, திரியேக தேவனுக்கு கூட அவர் தான் தேர்ந்தெடுக்கிறார். அவர் தான் முத்தரிக்கிறாரு. அவர் தான் அவர் பிள்ளைகளை, என் பிள்ளைகள் என்னுடையவர்கள் முத்திரையும் போட்டுறாரு, நெத்தியில முத்திரையும் போட்டுறாரு, உள்ளங்கையில வணைந்தும் வைத்திருக்கிறாரு, பெயர் சொல்லியும் அழைக்கிறாரு. இவ்வளவும் அவர் தான் பண்ணிடுறாரு. தம்முடைய ஆவியானவருடைய அனுக்கிரகமாகிய கிருபா வரங்களினாலும் தாளந்துகளாலும் நிரப்புறாரு. என்ன பர்பஸுக்காக ஒருவனை இந்த பூமியில பரிசுத்த பொறுப்புகளை, கடமைகளை செய்வதற்கு, வேலைகளை செய்வதற்கு அவர் அழைத்த அழைப்புக்குரிய அந்த கிருபா வரங்கள் அவர்கிட்ட தான் வருது. அவர்கிட்ட இருந்து வர்றது ஒண்ணு கூட சாகாது. நம்ம கிட்ட இருந்து வர்றதெல்லாம் செத்துரும், உலகத்துல இருந்து வர்றதெல்லாம் செத்துரும், அதுவும் நம்மளை அழிச்சிரும், நம்மளும் அடுத்தது அழிச்சிருவோம். அவரது அழியவே அழியாது. அழியாதவர் கரத்திலிருந்து வர்றதுனால, சாவாமை உடையவருடைய கரத்திலிருந்து வர்றதுனால அது நம்மளை என்ன செய்ய மாட்டேங்குது? தேவனுடைய வார்த்தைகள் அக்கினிமயமானது, அக்கினிமயம். அவர் இருக்கிற தன்மையிலேயே அவர் நம்மளை வந்தார்னா நம்ம யார் இருப்பா உயிரோட? பூமியை உருகிடும். அவர் இருக்கிற தன்மையில, அவர் இந்த உலகத்துல அவர் இருக்கிற தன்மையோடயே வந்துட்டார்னா பூமி உருகிடும்.
ஐஸ்கிரீமே வெளியில் வச்சிட்டோம்னா என்ன ஆகும்? உரிகிறோம். அதுபோல் உரிகிறோம். அவர் இருக்கிற தன்மையில் இவ்வளோண்டு உள்ளதா வந்தவர் தான் ஏசப்பா. அவர் இருக்கிற அந்த வியாபகத்தில் வந்து இவ்வளோண்டா வந்தவர் தான் யாரு? ஏசு கிறிஸ்துவாய் வந்த தகப்பன். ஏசு கிறிஸ்துவாய் நமக்கு வந்தது இவ்வளோண்டு. அவர் இருக்கிற மகிமையிலையும் அவருக்கு இருக்கிற இதுலேயும் வல்லமையில் இவ்வளோண்டு. அப்போ அவர் இருக்கிறபடி வந்தால் என்ன ஆகும்? புகையா இல்லை, அப்படி நீர்த்துளியாக போயிடுவோம். நீர்த்துளியாக போயிடுவோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4 தானியேலுக்கு போனோம். ஆனால் டைம் இருந்தால் பார்ப்போம். திரும்ப போனோம். லூக்கா 4ஆம் அதிகாரம். எடுத்தாச்சா? பேஜ் நம்பர் 83, புதிய ஏற்பாடு 83, 14ஆம் வசனத்திலிருந்து 32ஆம் வசனம் வரை. பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசமெங்கும் பரம்பிற்று. அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் அவர் உபதேசித்து எல்லாராலும் புகழப்பட்டார். தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்தபோது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெப ஆலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களோடே பேசத் தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு, இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, வைத்தியனே, உன்னைத்தானே குணமாக்கிக்கொள் என்கிற பழமொழியை சொல்லி, நாங்கள் கேள்விப்பட்டபடி கப்பர்நகூமூரில் உன்னால் செய்யப்பட்ட கிரியைகள் எவைகளோ அவைகளை உன் ஊராகி இவ்விடத்திலும் செய் என்று நீங்கள் என்னுடன் சொல்வீர்கள் என்பது நிச்சயம். இருங்க வரேங்க, அந்த முன்னாடியே நிறுத்திருக்கணும். பட் ஆனால் இப்போ ஏசப்பா பதினாலாம் வசனம், பின்பு அப்படின்னு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பினார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசமெங்கும் பரவிற்று. தேசமெங்கும் பரவிற்று. அவருடைய ஜெப ஆலயங்களில் அவர் உபதேசித்து, எங்கள் ஆலயங்களில் ஜெப ஆலயம், கர்த்தருடைய ஆலயங்களில் ஒவ்வொரு நாளும் ஆலயத்துக்கு தான் கர்த்தருடைய வார்த்தையை சொல்கிறதில் அவர் ஊழியத்தில் மும்மரமாக இருந்தார். அப்படி இருக்கிற இதில் தாம் வளர்ந்த ஊர், தாம் வளர்ந்த தன் தகப்பன் தாய் யோசேப்பு மரியாள் அவர்கள் வளர்ந்த இவரை தகப்பனை வளர்த்த அந்த இடத்துக்கு வரார். தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படி ஒரு ஓய்வு நாளில், இந்த மாதிரி ஒரு நாளில் ஜெப ஆலயத்துக்கு போகிறார், சர்ச்சுக்கு போகிறார். யார் போகிறா? சர்ச்சுக்கு போகிறார். சர்ச்சுக்கு போன போது அங்கே அவரை பைபிள் வாசிக்க சொல்கிறாங்க. ஏசப்பா பைபிள் வாசிக்கிறாங்க. ஏசப்பா அந்த காலத்தில் தோல் சுருள் தான், அந்த காலத்தில் இப்போ நமக்கு முழுமையாக இருக்கிற பைபிள் அப்போ இன்னும் வரல, அந்த டைமு அது வரல. இப்போ ஆதியாகமும் யாத்திராகமும் எண்ணாகமும் லேவியராகமும் இந்த போல புஸ்தகங்களும் ஏசையா புஸ்தகங்கள் எரேமியா புஸ்தகங்கள் எல்லாமே இருந்தது. அதெல்லாம் தோல் சுருளில் எழுதப்பட்ட அந்த இதுகள் எல்லாமே இருக்குது.
அது மற்ற இதுகள் எல்லாம் இப்போ 1 சாமுவேல் 2 சாமுவேல் இந்த மாதிரி காரியங்கள்லாம் எழுதப்பட்ட சூழல்கள்லாம் இருக்குது. 1 நாளாகமம் 2 நாளாகம்லாம். கர்த்தர் வாசிக்கிறார், கர்த்தர் வாசிக்கிறார், கர்த்தர் வாசிக்கிறார். என்னன்னு வாசிக்கிறாரு எடுத்து இப்போ எல்லாரும் பார்க்குறாங்க, எல்லாரும் பார்க்குறாங்க. அவங்க எதை பார்க்குறாங்க? யோசேப்புடைய மகன், மரியாளுடைய மகன், இன்னாருடைய மகன், இன்னாருடைய மகன் தான் அவங்க பார்க்குறாங்க. எல்லாரும் அப்படி தான் அவரை பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு அவரை பார்க்குறாங்க. கர்த்தர் வாசிக்க ஆரம்பிக்கிறார், வாசிக்கார். அவர் எடுத்த பகுதி வேதமே அவர் தானே, வேதம் அவர் தான், அவர் தான் வேதம், வேத வார்த்தையும் அவர் தான், வேத வசனமும் எல்லாமே அவர் தான், சகலமும் அவர் தான். இது அங்கே இருக்கிற மனிதர்களும் இவரால் வந்தவங்க தான், உண்டாக்கப்பட்டு இருக்கிறவங்க தான் எல்லாருமே. சகலமும் சிருஷ்டிப்பு அவருடையது, எல்லாமே அவர் தான். அவர் திறக்கிறாரு, ஏசையா என்ற புஸ்தகத்திலிருந்து வாசிக்கிறார். அதை அவர் அது கரெக்டாக எடுக்கணும் இல்லை, கரெக்டாக எடுக்கிறார். அதுதான் வாசிக்க வேண்டியது அவருடைய பயணத்தில். அதை வாசிக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷம், தரித்திரனா நமக்கு தான், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்க என்னை அபிஷேகம் பண்ணினார். அவரே அபிஷேகநாதன், அவர்தான் அபிஷேகநாதன். அப்போ தேவன், பிதாவாகிய தேவன் அவரை தன் குமாரனை அவர் ஆவியை அளவில்லாமல் கொடுத்து, அவர் அபிஷேகத்தை அளவில்லாமல் கொடுத்துருக்கிறார். கிருபா வரங்களை அவர் தான் கிருபா வரமே அவருக்கே அளவில்லாமல் கொடுத்துருக்கிறார். தம்முடைய மகனுக்கு, பரிசுத்த குமாரனுக்கு கொடுத்துருக்கிறார். கணக்கு இல்லாமல் கொடுத்துருக்கிறார், அதுக்கு கணக்கே கிடையாது. அப்படி கொடுத்துருக்கிறார். என்ன அனுப்பியிருக்கிறாரு? என்னன்னா, இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கணும். இருதயம் நொறுங்குண்டு கதற ஒவ்வொருவரையும் நோக்கி கூப்பிட்ற எல்லாரையும் அவங்க பிரச்சனையை தீர்த்து வைக்கணும், அவங்கள நல்லா சுகமாக்கணும், அவங்கள சத்ருவின் பிடியிலேருந்து விடுவிக்கணும். அவங்க உலகத்தில் பிழைக்க முடியாத நிலைமையில் கதறுகிற, விடுவித்து கொள்ள முடியாத இருக்கிற நிலைமையில இருந்து அவங்கள குணப்படுத்திடணும், அவங்கள பரிசுத்தமாக்கிறணும், அவங்கள தேவ பிள்ளைகளா, பிதாவுக்கு பிள்ளைகளா கொண்டு வந்து சேர்த்துடணும். அது குணமாக்குன்றதுக்கு இவ்வளோ அர்த்தம் இருக்குது, நிறைய இருக்குது. குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கவும். சத்ருவின் பிடியில் போய் விழுந்துட்டுது, பாவப்பிடியில், அக்கிரமத்தின் பிடியில், தவறான பழக்க வழக்கத்தின் பிடியில், பண கஷ்டத்தில், கடனில், இன்னொன்று என்ன இருக்கும், ஏமாற்றப்பட்டுட்டோம், வஞ்சிக்கப்பட்டுட்டோம், என்னென்ன விதத்திலெல்லாம் நம்ம சிறைப்பட்டு போய் கிடக்கிறோமோ அதிலிருந்து விடுதலையாக்கவும். அப்புறம் குருடர்களை பார்வை, உண்மையானபடி குருடராய் இருக்கிறவங்க, மனதில், சிந்தையில், எண்ணத்தில், மூளையில் குருடராய் இருக்கிறவங்க, அவங்கள விடுதலையாக்கவும், பார்வையடையவும், பிரசித்திப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்க. இனிமேல் பிழைக்கவே மாட்டேன், இனி எனக்கு வாழ்க்கையே இல்லைன்ற நிலைமையில் இருக்கிறவங்கள விடுவிக்க, இனி மரணம்தான் என்று இருக்கிறவர்களை விடுவிக்க என்று சொல்லிட்டு, கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்திப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று சொல்றார். பிதாவாகிய தேவனை தகப்பனை சொல்றார், என்ன அனுப்பினார் என்று. இதை கேட்குறாங்க எல்லாம். அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு, 20ஆம் வசனம், வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடக்காரத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெப ஆலயத்தில் உள்ள எல்லார் கண்ணும் அவர் மேலே நோக்கமாயிருந்தது. அவர் மேலே நோக்கமாக இருந்தது. எல்லாம் பார்த்து அப்படியே வச்ச கண்ணு அப்படியே. இப்படி யாரும் வேதம் வாசித்ததே கிடையாது. இதை எடுத்து வாசித்தவங்க எவ்வளோ பேர் இந்த இடத்துல வாசித்தாங்க. ஆனால் இவர் வாசிக்கிற மாதிரி யாரும் வாசித்தது இல்லையே, இவர் பேசுகிற மாதிரி யாரும் பேசுனது இல்லையே. இவர் வாயிலிருந்து எப்படிப்பட்ட அன்றைக்கி என்ன தெரியுமா நடந்திருக்கும்? நான் சொல்கிறேன் ஒரு இது ஒன்று, கர்த்தர் சொல்கிறாருன்னு சொல்லலை, அப்படி நடந்திருக்குன்னு. அதை கேட்டவங்க, ஒரு கிருபையுள்ள வார்த்தையை கேட்டவங்க, அவங்க என்ன நிலையில் இருந்தாங்களோ அந்த நிலையில் இருந்திருக்க மாட்டாங்க. இப்போ உங்களால் முடியலன்னு வச்சுக்கோங்க, உட்கார முடியல, இப்படி அப்படி நவிட்டிக்கிட்டு தள்ளிக்கிட்டு அச்சோ ஐயோ முடியல அப்படின்னு எதோ இருக்கீங்க, அதெல்லாம் மாறிட்டுருக்கும். அந்த பலவீனெல்லாம் போயிட்டுருக்கும். இப்படி டான்ஸ் ஆடிக்கிட்டு இப்படி பண்ணிக்கிட்டு. இப்போ ஒன்றும் இல்லை, ஒருத்தர் குடிச்சிட்டு இப்படி ரோட்டில் தெருவில் போகிறாங்கன்னு வச்சுங்களேன்,
இப்படி போறாலும் இப்படி உங்க பக்கமா வந்தா நீங்க என்ன நினைப்பீங்க? என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? அட சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? அட பாவி, ஏடா நான் இந்த கரையில போறேன், நீ எந்த சைடில் போற? அந்த சைடில் போற. அக்கடான்னு நான் பாட்டு போய்கிட்டு இருக்கிறேன், நீ ஏன் இந்த பக்கம் வர அப்படின்னு அப்படின்னு இவன் வந்து ஒழுகிறானேன்னு சொல்லிட்டு நான் அந்த பக்கம் போயிடுறேன், அந்த பக்கம் போனேன், அந்த பக்கமும் வர்றானுன்னும் போது எந்த பக்கம்டா போவேன்? அப்போ ஆடுறவனும் இந்த பக்கம் அந்த பக்கம் போறான், அவனால ஒழுங்கா நடக்கிறவனும் இந்த பக்கம் அந்த பக்கம் போறான். என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? முதல்ல ஓட்டமும் ஜாட்டமுமா இவன் கையில் இருந்து நம்ம என்ன செய்யணும்? முதலாவது தப்பிச்சு தெரு மாதிரி ஓடிடலாம். 2 சுத்து சுற்றி நீ வீட்டுக்கு போய் சேர்ந்தாலும் பரவாயில்ல, போய் அந்த நேரத்தில் நல்லாவே ஓடுவோம், நல்லாவே நடப்போம். ஏன்னா எல்லாத்தையும் மறந்துட்டு நடக்கிறோம், எல்லாத்தையும் மறந்துட்டு நடக்கிறதுனால ஓடிடுவோம். அங்க போன பிறகுதான் தெரியும் எப்படித்தான் வீடு வந்து சேர்ந்தேன், நானா இப்படி நடந்தேன் கொண்டேன், இல்லை கடவுளே தூக்கி கொண்டு விட்டாரா வீட்டுக்குள்ள, எனக்கு ஒண்ணுமே புரியலடா அப்படிம்போம். ஏன் சொல்ல வர்றாரு அப்படின்னு சொன்னா, தேவனுடைய வார்த்தையில ஆவி ஜீவன் இருக்கு, அது உள்ள. அது என்ன கவனமா கேட்டா அது எனக்குள்ள வந்துட்டுன்னா அது அக்கினி. அது ஏன் வர மாட்டேங்குது? அது ஏன் வர மாட்டேங்குது? அது என்னவோ தெரியல, அவருக்கு என் மேல அதெல்லாம் எதுவும் கிடையாது. என் மேல அவருக்கு என்ன கோபமோ அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஒருவேளை நம்ம அப்படி நடந்திருந்தாலும் நம்மளை மன்னிச்சு இறங்குகிற தகப்பன், அவர் இறங்குகிற தகப்பன். அப்போ இவங்க அப்பா எல்லாம் பார்க்குறாங்க. இது எங்கே கோட் பண்ணுறாரு? ஏசையா. இந்த பக்கம் ஒரு கை இருக்கட்டும் லூக்காவில், அப்புறம் அதை தேட போகிறீங்க. ஏசையா 61ஆம் அதிகாரம் 1, 2, 3. ஏசையா பேஜ் 867, பேஜ் 867. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். பாத்தீங்களா, அங்க வாசித்தார்ல, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எண்ணப்படுவார்கள். ஆமாம், இதெல்லாம் அங்கே இருக்கு. ஏசையா 11ஆம் அதிகாரம், ஏசையா 11ஆம் அதிகாரம் பாருங்க. 1, 2, 3, 4. ஈசாய் என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். பாருங்க, ஏசப்பா மேல தேவனுடைய ஊழியக்காரராகிய ஏசையா பரிசுத்த ஆவியானவரால சொல்றாரு, ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி, ஏசப்பா குறித்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஏசப்பாவோட பிறப்பை குறித்து, அவர் இந்த பூமியில் வரப்போகிற அவருடைய சித்தத்தை குறித்து, அவரை குறித்து ஞானத்தை கவனிக்கிறீங்க, ஞானத்தை உணர்வும் அருளும் ஆவியும், ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியும், கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல தங்கியிருப்பார் என்று. அப்போ
இது போதும், 2 வசனம் போதும், 4 வசனம் இல்லை, 2 வசனம் போதும். அப்போ பாருங்கள், ஆவியானவர் இப்படி சொல்கிறாரு. ஆவியானவர் தகப்பனை குறித்து, ஏசப்பாவை குறித்து. கர்த்தர் அவரை அனுப்பியிருக்கிறார். ஒரு அழைப்பை கொடுத்து, ஒரு தெரிந்து கொள்ளுதலை தெரிந்து கொண்டு, தேவனை ஏசப்பாவை அழைத்து தெரிந்து கொண்டு முன்குறித்து அவரை அனுப்பியிருக்கிறார். நடக்கிறது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பாருங்க, வாசிப்போம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து. ஆனாலும் தீர்க்கதரிசி ஒருவனும் தன் ஊரிலே அங்கீகரிக்கப்பட மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்றியும் எலியாவின் நாட்களிலே 3 வருஷமும் 6 மாதமும் வானம் அடைப்பட்டு தேசமெங்கும் மிகுந்த பஞ்சம் உண்டாயிருந்தபோது இஸ்ரவேலருக்குள் அநேகம் விதவைகள் இருந்தார்கள். ஆயினும் எலியா சீதோன் நாட்டிலுள்ள சரெப்தா ஊரிலிருந்த ஒரு விதவையினிடத்திற்கு அனுப்பப்பட்டானே அல்லாமல் மற்றொருத்தியினிடத்திலும் அனுப்பப்படவில்லை. அல்லாமலும் எலிசா தீர்க்கதரிசியின் காலத்திலே இஸ்ரவேலருக்குள்ளே அநேகம் குஷ்டரோகிகள் இருந்தார்கள். ஆயினும் சீரியா தேசத்தானாகிய நாகமானே அல்லாமல் அவர்களில் வேறொருவனும் சுத்தமாக்கப்படவில்லை என்று சத்தியத்தின்படியே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பாருங்க, இப்போ சொல்றாரு, இதெல்லாம் சொல்றாரு. இதுக்கு முன்னாடி அவர் ஒரு வார்த்தையை சொல்றாரு. கர்த்தர் என்ன சொல்றாரு? அவருங்க கண்ணெல்லாம் நோக்கமா இருக்கிற நேரத்தில் ஒரு வார்த்தை சொல்றாரு. 21 அப்பொழுது அவர் அவர்களோடு பேச தொடங்கி, வேதத்தை வாசிட்டு இப்போ பேச ஆரம்பிச்சிட்டார், பிரசங்கிக்கிறார், பேச தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். இந்த வேத வாக்கியம், இந்த வேதத்தில் எழுதப்பட்ட அந்த வேத வாக்கியம் நிறைவேறிடுச்சு. இதை நிறைவேறும் என்று அநேக இடங்களில், பல இடங்களில் சொல்லப்பட்டிருந்தாலும் ஏசையா 11 சொல்லப்பட்டிருக்குது. ஏசையா நம்ம வாசித்த பகுதியில் 61 சொல்லப்பட்டிருக்குது. இது இப்பொழுது நிறைவேறிட்டுன்னு சொன்ன உடனே எல்லாம் அது வரைக்கும் ஆச்சரியமும் அதுவுமா பார்த்துட்டு இருந்த அநேகருக்கு இப்போ கோபம் பொத்துக்கிட்டு வந்துருச்சு. ஆக்ரோஷமும் கோபமும் ஆவேசமும் உள்ளே வந்துட்டு இப்போ உள்ளே இருக்குது. இப்போ எந்த நேரமும் இப்போ வெளியே வரப்போகுது. இப்போ கர்த்தர் பேசிக்கிட்டே இருக்கிறார், சொல்லிட்டு எலியாவின் நாட்களில் 3 வருஷம் 6 மாதம் வானம் அடைக்கப்பட்டு தேசமெங்கும் பஞ்சம் உண்டாயிருந்த போது அந்த தேசத்தில் அநேக விதவைகள், கணவனை இழந்த விதவைங்க, நிறைய விதவைங்க இருந்தாங்க. ஆனாலும் தன்னுடைய ஊழியக்காரனை, கர்த்தர் தெரிந்து கொண்ட எலியா என்கிற ஊழியக்காரனை சீதோன் நாட்டுக்கு சொல்லி, அந்த இடத்துக்கு சொல்லி, அவர் சாரிபாத் என்ற ஒரு ஊருக்கு சொல்லி, அந்த ஊருக்கு சொல்லி, அங்கே ஒரு விதவை இருக்கிறா, நீ அங்கே போ அப்படின்னு அனுப்பி வச்சேன். யார்? கர்த்தர் அனுப்பி வச்சிருக்கிறார் அங்கே அந்த சொல்கிறாரு. இவங்களுக்கு அங்கே அநேக விதவைங்க இருந்தாங்க. ஆனால் அந்த ஒரு விதவை வீட்டுக்கு தான் கர்த்தர் தன்னுடைய ஊழியக்காரனை அனுப்பினார். அந்த விதவையும் விதவையினுடைய மகனும், இதில் என்ன விளக்கம் பின்னாடி இருக்குது. விதவையும் விதவையினுடைய மகன் மரிச்சிடக்கூடாது. அந்த பஞ்சத்தில் அந்த விதவையும் விதவையினுடைய மகனும் மரிச்சிடக்கூடாது என்றது கிருபை உள்ள தேவன், மரிச்சிடக்கூடாது. அதே நேரத்தில் இந்த பஞ்ச காலத்தில் தன் ஊழியக்காரன் பாதுகாக்கப்பட வேண்டும், பராமரிக்கப்பட வேண்டும், போஷிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அந்த குடும்பத்தை தெரிந்து கொண்டார். அப்போ சொல்கிறாரு, அந்த இடத்துல நிறைய பேர் இருந்தாங்க, அவங்க இடத்துல நான் என்ன பண்ணலை, நிறைய விதவிங்க, அவங்களெல்லாம் நான் தெரிஞ்சு கொள்ளல, அதில் ஒருத்தர் தான் தெரிஞ்சு கொண்டு அந்த இடத்துக்கு தான் என் ஊழியக்காரனை அனுப்பினேன்றார். சொல்லிட்டு அடுத்தது சொல்கிறாரு, நாகமான் என்பவன் அந்த காலத்தில் பழைய ஏற்பாட்டில் முன்ன வாசித்திருக்கோம். நாகமான் என்பவன் குஷ்டரோகியாக இருந்தான். அவன் ஒருத்தன் தான் குணமானான் அந்த காலத்திலேயே. பிறகு வேறு யாரும் கிடையாது என்று கர்த்தர் சொல்கிறார். வேறு யாரும் சுத்தமாக்கப்படலைன்னு சொல்கிறார். சொல்லி முடிக்கிறாரு. 28ஆம் வசனம் வாசிங்க. ஜெப ஆலயத்திலிருந்த எல்லாரும் இவைகளை கேட்டபொழுது கோபம் உண்டு
எழுந்திருந்து அவரை ஊருக்கு புறம்பே தள்ளி பாருங்க இப்ப என்ன பண்றாங்க பாருங்க. அதுக்கு முன்னாடி ஆச்சரியமா பார்த்தாங்க, வியப்பா பார்த்தாங்க. யோசேப்பின் மகன்னு சொன்னாங்க, மரியாள் மகன்னு சொன்னாங்க. எங்கிருந்து இந்த ஞானம் வந்தது, எங்கிருந்து இது வந்தது, எப்படி இப்படி உள்ள கிருபை உள்ள வார்த்தைகள்லாம் வந்தது. ஒருவேளை ஒரு சிலர் யாராவது அந்த மாதிரி தப்பிதத்தை செய்யாம இருந்திருக்க கூடும். எல்லாரும் சொல்றதை விட ஒரு சிலர் இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா பெரும்பாலவர் தப்பிதமான அணுகுமுறையை கையாளுறாங்க. நன்மை செய்ய வந்த, நன்மையே செய்ய வந்தவர், மனுக்குலத்தை மன்னித்து பாவத்திலிருந்து கழுவி மீட்டெடுக்க வந்த மீட்பரை, ரட்சகரை பிதாவாகிய தேவன் அனுப்பி வச்சிருக்கிற தேவகுமாரனை இப்போ என்ன பண்ண போகிறாங்க, என்ன செய்யணும்னு எழும்புறாங்க. தேவதூஷணம் பண்ணிட்டாரு, அது பண்ணிட்டாரு, இது பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு இப்போ எழுந்து அவரை ஊருக்கு புறம்பே தங்கள் ஊரில் கட்டப்பட்டிருந்த, வாசிமா, எழுந்திருந்து அவரை ஊருக்கு புறம்பே தள்ளி தங்கள் ஊர் கட்டப்பட்டிருந்த செங்குத்தான மலையின் சிகரத்திலிருந்து அவரை தலைகீழாய் தள்ளிவிடும்படிக்கு அவ்விடத்திற்கு கொண்டு போனார்கள். அவரோ அவர்கள் நடுவே நின்று கடந்து போய்விட்டார். பின்பு அவர் கலிலேயாவில் உள்ள கப்பர்நகும் பட்டணத்துக்கு வந்து ஓய்வு நாட்களில் ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவருடைய வசனம் அதிகாரம் உள்ளதாய் இருந்தபடியால் அவருடைய போதகத்தை குறித்து அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். பாருங்க, இப்போ அவரை உயரமான இடத்துக்கு, எங்க அவரை நெருக்கி அவரை கொண்டு போய் மேலே இருந்து அவரை தள்ளி விட்டுறணும். அவரை தள்ளி விட்டு, அப்போ இவர் தகப்பன் வரும்போது தகப்பனுடைய சீஷர்கள் எல்லாரும் கூட தானே வந்திருப்பாங்க. அப்போ எல்லாரையும் மீறி ஏசப்பா வல்லமை இல்லாதவர் மாதிரி, பலன் இல்லாதவர் மாதிரி, பாதுகாப்பற்றவர் மாதிரி, அவருடைய தகப்பன் இல்லாத மாதிரி, பிதாவாகிய தேவன் இல்லாத மாதிரி என்ன சாதாரண மனுஷன் மாதிரி எண்ணி, சாதாரண ஒரு ஊழியக்காரு தீர்க்கதரிசின்னு எண்ணி சர்வத்தையும் சிருஷ்டித்தவரை எண்ணி மனித குலமாக மனித அவதாரமாக வந்திருக்கிறாரு. அவரையே என்ன பண்ணாங்க, அவர் மேலேயே என்ன பட்டாங்க, அவர் மேலே கோபப்பட்டு, அவர் மேலே எரிஞ்சு, அவர் எதை சொன்னார், கர்த்தருடைய வார்த்தையை தான் சொன்னார். மனுஷன் பிழைக்கிறதுக்காக, மனுஷன் சாத்தானிலிருந்து விடுபட்டு, சாத்தானிலிருந்து வந்த பாவத்திலேருந்து அக்கிரமத்திலேருந்து விடுபட்டு அவன் பரிசுத்தமான ஒரு நல்ல வாழ்க்கையை, சமாதான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு கிருபையுள்ள வார்த்தையாகிய தேவன் வார்த்தையை தான் கொடுத்தாரு, பிரசங்கம் தான் பண்ணார், கர்த்தருடைய வார்த்தையை தான் சொன்னார், கர்த்தருடைய ஆளானா. ஆனால் அத்தனை பேரை என்ன செஞ்சிட்டாங்க, அப்போ அவரையே கொதித்து எழுந்து அவரையே தீங்கு செஞ்சு அவரையே அழிக்கணும்னு நினைக்கிறான் சாத்தான் கூட்டம். அப்போ அவருடைய பிள்ளைகளை விட்டு வைக்கணும்னு நினைப்பானா, அவருடைய வார்த்தையை சொல்கிறவங்கள விட்டு வைக்கணும்னு நினைப்பானா? அவனை சேர்ந்தவனுங்க விரும்புவாங்களா? அப்போ எல்லா விதத்திலும் என்ன செய்யப்படணும், அழிக்கப்படணும். என்ன செய்யப்படணும், எல்லா விதத்திலையும் அழிக்கப்படணும். அப்புறம் அவன் உயிரோடவே இருக்கக்கூடாது, அவனும் அவனை சேர்ந்தவர்களும் உயிரோட இருக்கக்கூடாது. அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அத்தனையும் பண்ணணும். இன்னைக்கு அதுதான் சாத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அன்னைக்கு ஏசப்பாவுக்கு செஞ்சவனை அவருடைய பிள்ளைகளுக்கு செய்யாதிருப்பானா சொல்லிட்டு. ஆனால் அங்கே என்ன நடந்தது, அவரை தள்ளுறதுக்கு வரைக்கும் போனாங்க. எங்க அது கிட்டம் போனாங்க. அது பார்த்தாங்க, அப்படி விலகி போனார் என்று சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? அவர் மறைஞ்சிடல, டப்புன்னு அப்படி மறைஞ்சிடல. அது அவருக்கு இருக்கு, அது மறையிறதெல்லாம் அதெல்லாம் இருக்கு அவருக்கு டப்புன்னு. அது அங்கே நடந்தது, அது இல்லை. அதுக்கு மேலே அவங்களால வேலை செய்ய முடியல, செயல்பட. அவங்க நினைச்ச தீமையான காரியங்கள், பொல்லாப்பான காரியம், அவங்க எதை நிறைவேற்றணும்னு நினைச்சாங்களோ அது நிறைவேற்ற முடியாதபடி அங்கே ஒன்றும் பண்ண முடியல. அவர் அவங்க முன்னாடி தான் போயிட்டு இருக்கிறார், அவங்களால ஒன்றும் பண்ணல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கர்த்தராகிய தேவன் அவரை தள்ளி விட்டா தலைகீழ விழுந்து செத்துருவார். எப்படி தலைகீழ செத்துருவார், தலைகீழ செத்துருவாருன்னு நான் சொல்லிட்டேன். அப்படிதான் சாத்தான் அவருடைய பிள்ளைகளை தள்ளி விட்டுட்டா அவனுங்க பாதாளத்தில் குடியில, ஒரு கடனாக இருக்கட்டும், வேற எந்த பிரச்சனையாக இருக்கட்டும், நோயாக இருக்கட்டும், வேலையில் உள்ள பிரச்சனையாக இருக்கட்டும், குழந்தை இல்லாத பிரச்சனையாக இருக்கட்டும், வேற ஏதாவது குடும்ப பிரச்சனையாக இருக்கட்டும், வேற ஏதாவது வழக்காக இருக்கட்டும், வேற எதுனா அதில் தலைகீழ தள்ளி விட்டுட்டா
தலைகீழ தள்ளி விட்டுட்டா அவன் அதோட அவன் கதை முடிஞ்சு போச்சு, அவன் கதை முடிஞ்சு போச்சு என்று நினைக்கிறான். ஆனால் தேவன் அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு வழி வச்சிருக்கிறார். தேவன் அவர் வந்தார், அவங்க முன்னாடி தான் போனாரு, மறைஞ்செல்லாம் இல்லை, அவங்க முன்னாடி தான் போறாரு. ஒன்றும் பண்ண முடியல, அவங்க நினைச்சதை நடத்த முடியல, அவங்க தீர்மானிச்சதை நடத்த முடியல, அவங்க கட்டளை கொடுத்து வச்சதை நடத்த முடியல, அவங்க அதிகாரம் செயல்பட முடியல, அவங்க சாதுரியம் திறமைகள் அவங்களுடைய இதுகள் எல்லாம் சாதுரியமான காரியம் எல்லாம் ஒன்றுமே நடக்கலை. இதுதான் அவருடைய பிள்ளைகளுக்கு. அதுக்கு தான் இந்த வேத வசனம், அதுக்கு தான் இந்த வேத வார்த்தை. அதில் இருந்தவர் விலகி விட்டுட்டாரா, அந்த இடத்துல அவர் சத்தியம் சொன்னார். ஆனால் அடுத்த இதுக்கவே அடுத்த ஊருக்கு போய் அதே சுவிசேஷத்தை சொல்லிட்டா இருக்காரு. நிறுத்தவே இல்லை. என்னது? நிறுத்தவே இல்லை. அவர் தம்முடைய ஊழியத்தை நிறுத்தவே இல்லை. தாம் தேவன் அழைத்த அழைப்பையும் அவர் அபிஷேகத்தையும் அவருடைய கிருபாவரங்களையும் அவரையும் கர்த்தருடைய வார்த்தையை சொல்வதும் அவரை கொண்டு தேவன் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாதபடி அழிக்க வந்தவனுடைய காரியங்கள் ஒன்று கூட என்ன செய்யல, நிறைவேறல. நெருக்கி 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 வந்ததே தவிர அந்த நெருக்கி வர நேரத்தில் வழி உண்டாயிருச்சு. கர்த்தருடைய வல்லமை அங்கே வந்துருச்சு, ஒன்றுமே பண்ண முடியல. அவங்க செயலற்றவர்களாய் போனார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய பிள்ளைகளையும் தீங்கு செய்ய நினைக்கிறவன் தீமை செய்ய நினைக்கிறவன் விருப்பத்துக்கு ஒப்புக்கூடாதபடி கர்த்தர் அதிலேருந்து விலக்கி தப்புவித்து அவர் நடத்துகிற பாதையில் நடத்தி கொண்டே போயிடுவார். அவர் நடத்தி கொண்டு போகிற பாதையிலேயே நடத்தி கொண்டு போயிடுவார். எல்லாரும் அவர் கையில் இருக்கிறாங்க. அவர் வல்லமையான அவர் கரத்துக்குள்ள தான் அத்தனை ஆதிக்கங்களும் சகலமும் அவர் கையில் தான் இருக்குது. அவருக்கு மீறி எதுவும் நடக்க முடியாது. அவருக்கு மீறி எதுவும் நடக்க முடியாது. மீறி நடக்க முடியாது. அவர் தான் நம்முடைய தேவனும் இரட்சகரும் ஆவியானவராய் இருக்கிறவர் தான். நமக்கு ஒப்பானவர் யார்? அவர் தான் ஏசப்பா. அவர் அழைத்த அழைப்பும் அவர் தெரிந்து கொள்ளுதலும் அவர் கொடுத்த கிருபா வரங்களும் ஒரு நாளும் மாறாதது. அது அழியவே அழியாது. அவர் சித்தம் கொண்ட காரியத்தை, அவர் பிள்ளைங்களில் சித்தம் கொண்ட காரியத்தை அவர் விரும்பி நிறைவேற்ற வேண்டும் என்று வைத்திருக்கிறத நிறைவேற்றாமல் விடவே மாட்டார். நிறைவேற்றியே தீருவார். கர்த்தர் நிறைவேற்றியே தீருவார். சத்துருவின் விருப்பங்களுக்கு ஒப்பு கொடுக்கவே மாட்டார், கைவிடவே மாட்டார், விட்டு விலகவும் மாட்டார். அக்கினி மதிலாய் இருப்பார். அக்கினி கோட்டையும் அரணான கோட்டையுமாய் இருப்பார். தீமைகளை அழித்து நன்மையாய் மாற்றுவார். ஆமென். நன்மையாய் மாற்றுவார். அவருடைய வார்த்தையையும் அவருடைய செயல்களையும் அற்புத செயல்களை ஒருவராலும் தடை செய்யவே முடியாது. கர்த்தர் இந்த வார்த்தைகளை நம் ஒவ்வொருவருக்கும் பல கோடி மடங்காய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமும் மண்டலே வருகிறோம். தந்தையாகிய தேவனே, இந்நாளிலும் வேளையிலும் ஆண்டவரே, ஆராதனை தொடக்கத்திலிருந்து இறுதி வரைக்கும் உம்முடைய அளவற்ற நிறைவின் பிரசன்னத்துக்காகவும் நடத்துதலுக்காகவும் உம்முடைய கிருபையின் அன்புக்காகவும் வல்லமைக்காகவும் ஆண்டவரே, கிருபையுள்ள உம்முடைய வார்த்தைகளுக்காகவும் வசனத்துக்காகவும் அல்லேலூயா உம்முடைய சத்துவத்துக்காகவும் கோடி 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 ஸ்தோத்திரம். இந்த நாளிலே ஆராதனையிலே பங்கு பெற்ற யாவரையும் ஆசீர்வதித்து நன்மை செய்து எல்லா தீங்கிலிருந்தும் தீமையிலிருந்தும் தப்புவித்து தேவைகளை எல்லாம் மகிமையின் ஐஸ்வர்யத்திலே சந்தித்து எல்லா பயத்திலிருந்து நீங்களாக்கி ரட்சித்து எல்லா சிக்கல்களிலிருந்து நீங்களாக்கி ரட்சித்து ஆண்டவரே அல்லேலூயா கர்த்தர் நல்லவர் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் ருசிக்க, உடைய பிள்ளைகள் ருசிக்க, உடைய நாமத்தை மகிமைப்படுத்த, எங்கள் கண்மலையாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை என்றைக்கு மகிமைப்படுத்த கிருபை செய்யும். உடைய கல்வாரி இரத்தத்துக்குள்ளே எங்கள் அத்தனை பேரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே,
ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேற் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் பராமரிப்பும் பாதுகாவலும் என்றென்றைக்கு நம்முடையோர் கூட சதா காலங்களுக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். God bless you.